ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டேக்காக பேப்பரில் ரொம்ப சிம்பிளாக தான் ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா, சின்ன சைஸாகவே போதும். இது மாதிரி எடுத்துகிட்டு நான் ஏற்கனவே ஹார்ட் அண்ட் ஷேப் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு மெஷர்மெண்ட்டாக வச்சு இது மேலே வச்சு வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே சைஸில் வரணும். அதுக்காக இது மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஏற்கனவே நம்ம 2-3 வீடியோ போட்டிருக்கோம். ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று, ஒரு பெரிய வீடியோ இன்றைக்கி தான் போட்டிருப்போம். ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு அதே மாதிரி 4 ஹார்ட்டு, அப்புறம் வந்துட்டு க்ரீனில் 2, அப்புறம் ஆரஞ்சில் 2, ஒயிட்டில் மட்டும் 4 இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதே சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு ஆரஞ்சு கலர் சின்ன பேப்பரில் ஒரு வாட்டர் பாட்டில் மூடி சைஸில் ரவுண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா, இது மாதிரி 2 அந்த ரவுண்டை மடிச்சுட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். 2 பீஸ் தான் வர மாதிரி. ஓகேவா, இப்போ நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, இது மாதிரி கட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்துட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் ஓரத்தில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அது மாதிரி வந்துட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நான் எந்த மாதிரி மடிக்கிறேனோ ரொம்பவே ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். எந்த மாதிரி மடிக்கிறோனோ அது மாதிரி பார்த்துட்டு பொறுமையாக மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு கோன் மாதிரி குட்டியாக க்யூட்டாக ஒரு பீஸ் வந்துட்டு கிடச்சிடும், டிசைன் மாதிரி. ஓகேவா, அதே மாதிரி ஆரஞ்சில் 2, ஒயிட்டில் 2, ஒரே ஒரு க்ரீன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்துகிட்டு பென்சில்லையும் ஸ்கேல்லையும் இது மாதிரி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். ஒரு 3 லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா, 4 போட்டுக்கோங்க. நான் 3 தான் போட்டு காமிச்சிருக்கேன். போட்டுட்டு இப்போ அதை வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேவா, கட் பண்ணிட்டு அந்த 3 பீஸில் ஒரு பீஸ் வந்துட்டு அப்படியே லென்த்தாகவே இருக்கட்டும். இன்னொரு பீஸை வந்துட்டு மிச்சம் இருக்க 2 ஒரே சைஸில் அந்த பெரிய லென்த் பீஸை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பீஸ் நான் வந்துட்டு 4வது ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு 2ஆக கட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்துட்டு குட்டி 2 பீஸு இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. அது மாதிரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் கார்ட்போர்ட் சின்ன சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ லைட்டாக ஓரத்தில் கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு கலர் எடுத்துக்கலாம். அந்த 2 ஆரஞ்சு கலரை மேலே ஒட்டிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு சைடில் வந்துட்டு ஒயிட் கலர் 2 மட்டும் ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் 2 ஒட்டிக்கலாம். அப்புறம் வந்துட்டு மறுபடியும் ஒயிட் கலர் 2 ஒட்டிக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து நம்ம தேசிய கொடி கலரில் இருக்க மாதிரி இருக்கும். மேலே வந்துட்டு ஆரஞ்சு, அப்புறம் ஒரு ஒயிட்டு, அப்புறம் க்ரீனுன்னு இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பரில் இந்த சைஸில் வந்துட்டு ரவுண்ட் போட்டுக்கோங்க. சின்ன சைஸில் ரவுண்ட் போட்டுட்டு அதாவது சென்டரில் கேப் இருக்கு இல்லையா அந்த கார்ட்போர்டில், அந்த சைஸில் ரவுண்ட் ஷேப் மறைக்கிற சைஸுக்கு நமக்கு ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். நீட்டாக கட் பண்ணுறதுக்காக இது மாதிரி மடக்கி கட் பண்ணோன்னா அழகாக நீட்டாக ரவுண்டாக கிடச்சிரும். ஓகேவா, இப்போ அதை வந்துட்டு ஒரு வேஸ்ட் பேப்பரோ இல்லை கார்ட்போர்டோ கீழே வச்சுட்டு சக்கரை இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அதை வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். சென்டராக ஒரு குட்டி மூடி போட்டு ரவுண்ட் போட்டுட்டு இப்போ நான் வந்துட்டு அந்த லைன் எப்படி போடுறோனோ அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக வளைவாக ஒரு கோடு, கீழே கிராஸாக 2 கோடு போட்டோன்னா நமக்கு வந்துட்டு இது மாதிரி கிடைக்கும். ஓகேவா, பக்கத்தில் அதே மாதிரி ஒன்று போட்டுட்டு சென்டராக லைட்டாக 2க்கும் இடையில ஒரு குட்டி கேப் இருக்கு இல்லையா, அதிலே வந்துட்டு ஸ்கெட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரியே ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணிட்டா க்யூட்டாக நமக்கு வந்துட்டு சக்கரம் ரெடி ஆகிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. பேக் சைடில் இதையும் நீட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு சென்டராக ஒட்டிடலாம். ஒட்டிட்டா இப்போ பார்க்க நமக்கு க்யூட்டாக ரெடி ஆகிடுச்சா. இப்போ பேக் சைடில் திருப்பிக்கலாம். பேக் சைடில் நம்ம மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு டேப் போட்டு சணல் கயிறு எடுத்து நான் வந்துட்டு குட்டியாக கட் பண்ணி அதை இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸ்ட்ராங்காக டபுள் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் அந்த குட்டி குட்டியாக நம்ம ஸ்டிக்கு மாதிரி கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு லென்த்து பீஸு, நெக்ஸ்ட்டு அதை விட கொஞ்சம் ஹைட் கம்மியாக கட் பண்ணோம் இல்லையா, அது 2 சைடும், நெக்ஸ்ட்டு அதை விட குட்டியாக கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு லாஸ்ட்டாக 2 சைடும் நம்ம இது மாதிரி ஒட்டிடலாம். ஓகேவா, கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இருந்தாலும் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் டேப் போட்டிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஓகேவா, இப்போ அவ்வளோதான். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு திருப்பினா நமக்கு இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ அந்த ஆரஞ்சு கலர் 2 குட்டி குட்டியாக பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த 2ல் ஆரஞ்சு, அப்புறம் வந்துட்டு ஒயிட், அப்புறம் க்ரீனு 1 அப்படி ஒட்டிக்கலாம். நான் சொல்கிறத விட பார்த்தவங்களுக்கு நல்லாவே புரியும். அவ்வளோதான். பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக அழகாக வந்துட்டு ரெடி பண்ணுறோம். நான் ரொம்பவே ஸ்லோவாக தான் காமிச்சிருப்பேன். இப்போ வாலில் மாட்டி பார்க்கலாம். பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம்.